ஆமா இது சிக்கன் பிரியாணி தானே, என்ன கேரண்டி? ஆமா வாங்கின இந்த பால்ல ஏற்கனவே தண்ணி கலக்கலன்னு என்ன கேரண்டி? ஆமா இந்த மாத்திரை சாப்பிட்டா உடம்பு சரியாயிடுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? என்ன கேரண்டி? நோ கேரண்டி. என்ன கேரண்டி? इस देश को ये मेरा गारंटी. அங்க விட்டுருங்க, இங்க வந்து கேளுங்க. கேரண்டி வாரண்டிகளை இனியும் நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இந்த தேர்தல் திருவிழாவில் சில வீடியோக்கள் வைரலாக இருக்குது. குறிப்பாக நமது அக்கா மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நேற்று ஒரு ஜூம் மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த ஜூம் மீட்டிங் போயிட்டு இருக்கும் பொழுதே இடையில எவனோ ஒரு பிட்டு படத்தை உள்ளே இறக்கி விட்டான். யூ மீன் பிட்டு படம்டா? ஆபாச வீடியோ. ஆமாம் ஆமாம், அவங்க கட்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வீடியோவா அக்கா போயிட்டு இருக்கும்போது லைவ்ல ஜூம் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கு. சிரிக்கிற விஷயமாடா அது? சிரிக்கிற மேட்டர் இல்ல. அவங்க யாரு மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? அதுக்கு திமுகவா? சும்மா இப்பதானே சிரிப்பு வருது. இது திமுக ஏங்க உங்க ஆளுங்க தாங்க பெஸ்ட். இதுல உங்க ஆளுகளோட முந்திர முடியுமா யாராவது? இதுல வீடியோ போட்டதே அக்கா தலை தெரிச்சு ஆஃப் பண்ணிட்டு ஓடி வந்து அவங்க எவ்வளவு பெரிய ஆளு. வீடியோ கதறி வீடியோ வர ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. இதுல என்ன சிரிப்பு? நாங்க இதெல்லாம் சிரிப்பு இல்ல, நீ சொன்னதான் கரெக்டா. அந்த பாயிண்ட்ல வந்து திமுகவினர் செய்த செயலை பார்த்தீர்களா? வாயால சிரிக்கிறதா? உங்க கட்சிக்குள்ள நடக்கிற ஜூம் மீட்டிங். சரி, அந்த நீங்க கேட்டீங்க, ஒரு கேட்டீங்க இல்ல அந்த வீடியோ யார் இறக்கி விட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஊருக்கே தெரியும்டா. சரி, அதெல்லாம் அந்த வீடியோ யார் இறக்கிருக்கா அப்படின்னு பாக்குறியா? ஆமா. அப்புறம் நம்ம நயினார் நாகேந்திரனுடைய பணம் முடிப்பட்டதுல 4 கோடி கேஸ் வேற போயிட்டு இருக்குது. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. குற்றவாளி கண்டுபிடிச்சாச்சா? அவர் தான், வேற யாரு குற்றவாளி? சஸ்பென்ஸ் கடைசி சொல்லணும். சரி, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. என்ன எஃப்ஐஆர் என்ன ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அது சஸ்பென்ஸ். அது சஸ்பென்ஸ். அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணும் பொழுது கோயம்புத்தூர்ல அவர் மேல ஒரு 4 கேஸ் போட்டுருக்காங்க. ஆமா, அதானே? ஏற்கனவே 4000 கேஸ் இருக்கு, எந்த ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. அது 4000தோட இந்த 4004 சேர்ந்துருக்கு. அவர் 2 லட்சம் கேஸ் பார்த்து வர்றாரு. அதெல்லாம் ஒரு மேட்டரா? 11 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணிருக்காப்ல. பகல்ல பிரச்சாரம் பண்ணாலே அங்க ஒருத்தர் இருக்க மாட்டான். 11 மணிக்கு மேல என்னத்த பிரச்சாரத்தை பண்ணி என்னத்தை கிளிக்க போற நீ? வாங்க போறது 430 ஓட்ட 11 மணிக்கு மேல பேசிட்டு இருக்காப்லையா? ஜெயிக்கிறவங்களே 9 மணிக்கு மேல கடை கட்டு கிளம்பிடுறாங்க. நோட்டாவுக்குள்ள ஓட்டு வாங்குற போன எதுக்கு 11 மணிக்கு மேல? சிறிய சேமிக்கிறது. சரி, அப்புறம் இதுல உத்தரப்பிரதேசம், குஜராத் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாகாலாந்து ஒரு மேட்டர் நடந்திருக்குது. நாகாலாந்து என்ன மேட்டர்? செம மேட்டர் ஒண்ணு. ஆமா, நாகாலாந்து நடந்திருக்கு. ஒரு பையன் காமெடி. ஆமா, அது இருக்கட்டும், அது உள்ள பேசிப்போம். அப்புறம் இந்த உத்தரப்பிரதேசம், குஜராத் இங்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா ராஜ்பூத்னு ஒரு, அதாவது அந்த ஓபிசியில் இருப்பாங்க ராஜ்பூட்னு. அவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகம், அந்த மக்களோட எண்ணிக்கை. அவங்க பிஜேபிக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டிட்டாங்க. குஜராத்லையா? ஆமா, குஜராத்ல உத்தரப்பிரதேசம் ஒட்டுமொத்தமாக இந்த குஜராத்தில் திரண்டது மிகப்பெரிய ஒரு கூட்டம். ஸோ அவங்க எல்லாம் திரண்டு பிஜேபிக்கு எதிராக தங்களுடைய முழக்கங்களை எழுப்பியிருக்காங்க. ஏன் முழங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பேச வேண்டிய விஷயம். இதே மாதிரி இன்னும் சில பல விஷயங்களும் இருக்கு, இந்த வீடியோவில் பார்ப்போம். அதில் ஆரம்பிக்கும் பொழுதே நீதி நியாயத்தை நம்ம வாங்கணும். ஜூம் மீட்டிங் இருக்கா? அந்த இது இருக்கா? அந்த கிளிப்பு தானே. நானும் அதான் இப்போ அக்கா வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மீட்டிங் அவங்க என்ன பேசுறாங்கன்னு பிரச்சாரம் தானே பண்ணாங்க அதில். ஆமாம்மா, பிரச்சாரம் தான். பிரச்சாரம் பண்ணும்போது என்ன பேசிருக்காங்கன்னு பார்க்கணும்ல. ஆமாம், அக்கா என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னு தெரியணும் நமக்கு. அதுக்காக இப்போ பேசியிருக்காங்க. அதில் தான் ஆபாச குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இடையில வந்துருச்சு வீடியோவை வந்து இடையில ப்ளே பண்ணி விட்டாங்க. அறிவே கிடையாது எங்களுக்கு. தனிப்பட்ட முறையில் நீ வேணா சத்யா வேணா அனுப்பி விடுங்க யாராவது. தப்புலாம் இல்லை சொல்றேன். மீட்டிங்ல இருந்து பண்ணலாம். பண்ணக்கூடாது, தவறு தான். தவறான செயல். யாரும் கண்டுபிடிச்சாச்சு? அது கண்டுபிடிச்சாச்சா? யாரு? யாருப்பா? வீடியோ ஆடியோவுக்கு புகழ் போனது தமிழ்நாட்டுக்குள்ள யாரு? கட்சினாக்கா பிஜேபி, அவ்வளவுதான். தனிப்பட்ட நபர்னாக்கா அண்ணாமலை. அவ்வளவு முடிஞ்சு. ஏன் அண்ணாமலை மீது செய்யணும்? இதான் சரியான கேள்வி. எனக்கா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கு. தமிழ்நாடு பிஜேபி தலைவர் யாரு அல்லது செல்வாக்க நிரூபிக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே அடுத்த இடத்துல நயினார் இருந்தாப்புல. அந்த 4 கோடி ரூபா மேட்டரில் அண்ணாமலை எப்படி கோத்து விட்டு காலி பண்ணி விட்டாப்புல அப்படிங்கிறது ஒன்று. இப்போ நயினார் நாகேந்திரன் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எனக்கா இந்த பணம் என்னது இல்லைன்னா ஒரு உரிமை கோரலை. ஆனால் எடுத்துகிட்டு போன 3 நபர்கள் இருக்காங்களே, அவங்க எங்கே எதிராக எடுத்துகிட்டு வந்தோன்னு கேட்டோம்னாங்க, நேராக நயினார் நாகேந்திரன் ஹோட்டலில் கை காமிக்கிறாங்க. நேராக நயினார் நாகேந்திரன் ஹோட்டல் லொக்கேஷன் முத கொண்டு காமிக்கல. அதுக்கப்புறம் உறுதி செஞ்சுட்டாங்க. போலீஸார் விசாரணை நடத்தி இது நயினார் நாகேந்திரனோட படம் தான் 4 கோடி என்று உறுதி செய்யப்பட்டு அது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அவருடைய பணம் என்பது உறுதியாகிவிட்டது. அதோட நயினார் நாகேந்திரனுடைய அடையாள அட்டை இருந்திருக்கு அவங்க கிட்ட.
அது மட்டும் இல்லாமல் பிஜேபியினுடைய அடையாள அட்டையுமே அவங்க வச்சுருந்துருக்காங்க. ஸோ இப்போ வாக்குமூலம் கொடுக்கும்பொழுது நயனார் நாகேந்திரன் படம் தான் அப்படிங்கிறது வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அவருக்கு சம்பளம் அனுப்பியாச்சு. ஆமாம். அதோட இந்த டிக்கெட்டு 3 பேருக்கு ஈக்யூவில் அண்ணா போட்டு கொடுத்துருக்காரு. ஈக்யூ அங்கதான் அண்ணன் சிக்கியிருக்காப்புல. போடுறதுக்கு ஐக்கியூ இல்லாமல் வச்சு பாருங்க உங்களுக்கு. இப்போ இது யார் போட்டு கொடுத்தது அப்படின்னா ஏற்கனவே அண்ணாமலை தான் போட்டு கொடுத்ததுன்னு மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் நக்கீரன் பிரகாஷனும் பேட்டியில் சொல்லியிருந்தார். இப்போ பல பேருமே சொல்லியிருந்தாங்களா, எனக்கு நான் நயனார் நாகேந்திரன் தான் அடுத்த லிஸ்ட்டில் இருக்காப்புல, அண்ணாமலைக்கு அடுத்ததில்லை. அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்தாப்புல, காலி பண்ணிவிட்டு அண்ணாமலை போய் உட்காந்துருக்காங்க. இந்த 2 பேருக்கிட்ட மிகப்பெரிய போட்டி. அதனால நயனார் அவர்களுடைய செல்வாக்கை குலைக்க வேண்டும் என்பதற்காக ஆடு அண்ணாமலை செய்த ஒரு அட்டகாசம் தான் இந்த நயனார் நாகேந்திரன் மேலது. இன்னைக்கு எஃப்ஐஆர் போடுற வரைக்கும் அண்ணாமலையோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. தன்னுடைய கான்டாக்ட் போலீஸ் கான்டாக்ட் வச்சு இந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண வச்சிருக்காப்புல, ஒரு பேர் உள்ள கொண்டு வந்திருக்காப்புல என்று நம்பிக்கைத்தக்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அடுத்த அந்த பவுண்டரோட பேப்பர் என்ன சொல்லுதுன்னா, அப்போ இந்த நம்ம அக்கா அடுத்து தமிழிசை அக்கா ஆளுநராக இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பிஜேபியோட தலைவராக இருந்தாங்க, திரும்ப இங்கே போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதனால் இப்போ போட்டிடும் பொழுது ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தான் அவங்க. ஆமாம், தமிழிசை சவுந்தரராஜன் வாங்க போகிறது நோட்டா கீழே தாங்கிறது வேற விஷயம். இருந்தாலும் அவங்க ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தானே. அதனால அவங்களுடைய இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அவங்களுடைய செல்வாக்கு கொஞ்சம் அதிகம் வாங்கியிருக்காங்க. அப்போ விஐபி கேண்டிடேட் தான் அவங்க. அதனால அவங்களுடைய செல்வாக்கு எப்படியாவது குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலைகளை அண்ணாமலை பண்ணியிருக்காப்புல அப்படின்னு நம்பிக்கைத்தக்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜூம் மீட்டிங் என்றவுடன் பல பேர், நூற்றுக்கணக்கான பேர் அதில் இணைந்து நானும் மிக மகிழ்ச்சியோடு உரையாடலை ஆரம்பித்தேன். பெண்கள் பார்க்கவே முடியாத ஆபாசமான படங்களை இடையில் விட்டு நான் குறிப்பாக இங்கே தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். அவங்க திமுக தானே குறை சொல்றாங்க. இதுதான் பெரிய காமெடி. இந்த அக்காவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது கொண்டு வந்து திமுகவோட கனெக்ட் பண்ணி திமுக ஒழிக்கணும்னு சொல்லணும். ஏக்கா இது ஒண்ணும் இல்ல, நீ வேற எந்த குற்றச்சாட்டு வேணாலும் வைக்கலாம்க்கா. நீங்க சூர்யா சிவன் இருக்காப்புல, நீங்க அவர்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாப்புல எவ்வளவு பஞ்சாயத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. கேசவநாயகம் இருக்காப்புல, அவர்கிட்ட போனீங்கன்னா இல்லடா கேசவநாயகம் ரொம்ப தவறான செயல். அவரோட வயசு என்ன சொல்ல வந்து இல்ல அது இருக்கட்டும், ஓகே மாப்ள, அவருக்குன்னு வயசுக்குன்னு மரியாதை இருக்கு. நீ விட கேசவ விநாயகம்ங்கிற கேசவ மாம்ஸா? கேசவ மாம்ஸ்ட போயிட்டு நீங்க இந்த மாதிரிங்க உள்ள வந்துருச்சு, ஒரு வீடியோ ஒன்று வந்துருச்சு, இது உங்க வீடியோ பார்த்து செக் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்டா அவர் செக் பண்ணி சொல்லுவாரு. அவர்கிட்ட இல்லாத வீடியோ ஆடியோவா, சிடி ரவிகிட்ட இல்லாத வீடியோ ஆடியோவா, பிஎல் சந்தோஷ் இல்லாததா, அதெல்லாம தான் இங்க இறக்கிற போறாங்க. அக்கா ஊர் உலகத்துக்கே இந்த ஆபாச வீடியோ சப்ளை பண்றது உங்க கட்சி தான். அதாவது கர்நாடகா ஒரு கேஸ் இருக்குதுன்னு. ஆமா, அதாவது எம்எல்ஏ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, ஒரு அந்த கேஸ் என்னங்க, கர்நாடகாவில் உள்ள பிஜேபி எம்எல்ஏக்கள் நீதிமன்றத்தில் போய் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கைன்னா, இதை விட அசிங்கம் வரது இருக்க முடியுமா? சொல்லி முடியும் அக்காட சொல்லுது. போய் நீதிமன்றத்தில் போய் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எங்களுடைய ஆபாச வீடியோக்கள் எல்லாம் பிஎல் சந்தோஷ் வச்சிருக்காப்ல, அதை ரிலீஸ் பண்ண கூடாது, அதை ரிலீஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுங்க. எவ்வளவு கேவலமான என்ன இதெல்லாம் அரசியல். என்ன ஒரு கேவலம், என்ன ஒரு கேவலம். அது டான்ஸ் மாதிரி தூப்புற, ரிதம்ல தூப்புறியா? இல்ல விஜயகாந்த் துப்பாப்ல அது மாதிரி அக்கா வந்து அவங்கள்ட்ட தான் செக் பண்ணணும். அதனால ஆபாச வீடியோக்கு பேர் போனது யாருன்னு ஊருக்கே தெரியும். ஊர்ல வெயில் அடிச்சாலும் திமுக, மழை பெஞ்சாலும் திமுக. ஒரு ஆபாச வீடியோவா அவங்க வச்சு எனக்கு அந்த ஜூம் மீட்டிங்கிறது அந்த அப்பார்ட்மெண்ட்ல உள்ள ஜூம் மீட்டிங். இது இப்போ ஜூம் மீட்டிங்ல அப்பார்ட்மெண்ட்னாக்கா ஒன்றும் இல்லை, அவங்க கட்சிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் அவங்களாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஜூம் மீட்டிங்கு, உங்கள் கட்சிக்காரங்களுக்குள்ள நடத்துகிற ஒரு ஜூம் மீட்டிங்கு, அதுவும் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. எப்படி திமுக காரன் வந்து வெளியிட்டேன்னு சொல்லுவீங்க நீங்கள்? இந்த ஆபாச வீடியோவை ஹேக் பண்ணலாம்ல, ஹேக்கிங் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லப்பா, அக்கா அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. அந்த அளவுக்கு ஹேக் பண்ணி அக்காவை தோக்கடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அக்காவுக்கே தெரியும் நான் தோத்துருவன்ட்டு. யாராவது ஒருத்தர் வெளியே ஒருத்தர் ஹேக் பண்ணிருக்கலாம்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. இல்ல சட்டமன்றத்துல உட்காந்து விட்டு படம் பார்த்தது யார், எந்த கட்சியை சார்ந்தவங்க? பிஜேபி சார்ந்த நபர்கள். கர்நாடகாவில் பூஜை ரூம்ல உட்காந்து புஜுக் பண்ண எந்த கட்சிக்காரன்? தமிழ்நாடு மாநில பாஜக செயலாளர் கேடி ராகவன் அவர்கள். அந்த செயலை செஞ்சதுக்கு அப்புறம், அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் வந்து அதை சரி பண்ணிட்டு தான் வருவன்ட்டு போனாப்புல. என்ன சரி பண்ணாப்புல தெரியல, கைகளிட்டு வந்து மறுபடியும் அவருக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, காஞ்சிபுரம் கைகளிட்டு வந்துருப்பாப்புல, சரியாயிருச்சு. அந்த ஆளை தூக்கி கொண்டு போய் காஞ்சிபுரம் தொகுதியில முக்கிய நிர்வாகியா மண்டல செயலாளர், அவ்வளவுதான் மண்டல செயலாளரா அவர், அதுவும் 2 பொறுப்பு கொடுத்துருக்காங்க. தேர்தல் பிரிவு மண்டல செயலாளர். ஆமா, இப்படி கொண்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கோயிலுக்குள்ள
கருவறைக்குள்ள கசம்சா பண்ணது யாரு, அவங்களுக்கு ஆதரவாக இருந்தது யாரு எல்லாம் தெரியும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க இந்த ஆபாச வீடியோ வெளியிட்டது திமுகன்னு சொன்னாங்க, ஊர்காரன் சிரிப்பான சிரிக்கும், அவங்க கட்சிக்காரன் சிரிப்பாங்க. என்ன வேல்யூபிள் பாயிண்டா இல்லையே இது, இதெல்லாம் ஊர் மக்கள் நம்ப மாட்டாங்களப்பா, இதற்கான அப்படி பேசிட்டு நினைப்பாங்க. இப்போ எப்படியாவது திமுக கூட கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொந்த கட்சி சொன்னோம்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். யாராவது அதாவது எதிரியை கை காட்டணும் முதல்ல, அதுதான் முக்கியமான விஷயம். டக்குன்னு நீட்டுறதுக்கு பக்கத்துல இருக்க திமுக தான் நீட்டிடு, அதாவது எதுவுமே கிடையாது. அவன் இவன் அந்த கட்சி இந்த கட்சி அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. திமுக காமிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் நம்ம என்ன இருந்தாலும். சரி, அந்த ஆபாச வீடியோவை யார் ரிலே பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த இண்டிவிஜுவல் நம்பர் யாருன்னு தெரியல. தம்பி விசாரணை போயிட்டு இருக்குது. உங்க நம்பர் வேணா கொடுத்து வைங்க. எதுக்கு? ஏன்னா கொடுத்து வைங்க, சும்மா உங்க நம்பர் சொல்லுங்க போட. அதாவது அக்காவுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது லைன்ல ஹேக் பண்ணி எவனோ ஒரு வீடியோ சொல்லிவிட்டாங்கும் போது கோபம் கொந்தளிக்குது, மூஞ்சி கொப்பளிக்குது அப்படியே வீராவேசமா. இது உங்களுக்கு இப்படி தோணுது. சில உங்க கட்சியில பல பேர் மேல பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது. எவ்வளவு பேர் மேல எவ்வளவு கேஸ் டெய்லி வெளில வந்துட்டு இருக்கு. ஊபில அந்த எம்பி இருக்காப்லையே, அந்த அவன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி எவ்வளோ சாதாரண நாட்டில் இல்லைங்க. அவங்க சாதாரண ஏதோ சாதாரண அவங்க வந்து குடிமகன் கிடையாது, அவங்க வந்து விளையாட்டு வீரர்கள், ஸ்போர்ட்ஸ் விமன்ஸு. மொத்த கூடாரமும் மொத்த சங்கமும் சொல்லுது அந்த ஆள் வந்து எங்களை வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறான், எங்கள் மேலே வந்து அபியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லுது. ஒரு பிஜேபி லீடரு நீங்கள் உண்மையிலே வந்து ரொம்ப பெரிய ஆள் தானே, ரொம்ப வந்து என்ன சொல்லுது நேர்மையான ஆள், நான் ரொம்ப வந்து நடுநிலையாக இருப்பேன்னு சொல்கிறீங்களா? எங்கே போனீங்க நீங்கள்? இவ்வளோ நாள் எங்கே போய் கேட்டீங்க? ஏன் காஷ்மீரில் அந்த அசீஃபா குழந்தைங்க நடக்கும்பொழுது எங்கேம்மா போயிருந்தீங்க நீங்கள்? எங்கே போயிருந்தீங்க நீங்கள்? என்ன எப்போ பேசுறீங்க? அத்தாராஸில் அங்கே உள்ள ஒரு தலித் சிறுமிக்கு நடக்கும்பொழுது எங்கேம்மா போயிருந்தீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள பொள்ளாச்சியில் நடந்துச்சு என்னங்க உங்க ரியாக்ஷன்? பொள்ளாச்சியில் நடந்தது கூட அந்த கட்சி கூட தானே நீங்கள் கூட்டணி வச்சிங்க. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபிக்கு எலெக்ஷன் ஒர்க்கு பாருனான்னு ரூம் போட்டு கொடுத்தோம்னா இவங்க வேற வேலை பார்த்தாங்கன்னா அந்த கட்சியில் உள்ளவங்களே காரி துப்புனாங்க. அந்த கட்சிக்கு ஆதரவான மே மாச பத்திரிகையை கழுவி ஊத்துனுச்சு. போனீங்க காயத்ரி ராமன் வந்து கதறினாங்கல்ல, அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? ஒரு வீடியோவை எவனோ ஒருத்தன் உள்ளே விட்டுட்டான், தப்பு தான் அது. உள்ளே விட்டுட்டாங்கும் போது அவ்வளோ கோவம் கொந்தளிக்குதுல உங்களுக்கு. அப்போ அரசியலுக்காக நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ ஓட்டு வேணும், இதை வச்சு உங்களுக்கு ஒரு பிரச்சாரம், அவ்வளோதான். யார் கஷ்டப்பட்டாலும் யார் வந்து கண்ணீர் விட்டாலும் அந்த பொண்ணுங்க தனக்கு விருது தனக்கு கொடுத்த விருதை தூக்கி போட்டாங்களே, அப்போ எங்கே போச்சு உங்கள் கோவம்? இந்த அண்ணாமலை கோயம்புத்தூரில் எனக்கு ஒரு கலவரத்தை பண்ண முயற்சி பண்ணியிருக்காப்புல. 11 மணிக்கு மேலே வாக்கு கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேரை கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காப்புல. காவல்துறை போயிட்டு என்னங்க 10 மணிக்கு மேலே பர்மிஷன் கிடையாது, கடையும் கிடையாது, 11 மணிக்கு வந்து நின்றுட்டு நீ வீட்டுக்கு பிரச்சாரம் பண்ணுறேன்னு எதுக்கு தேவையில்லாமல் ஒரு கலவரத்தை பண்ண முயற்சி போட்டு சேட்டையை கொடுத்துட்டு எனக்கு இல்லை வேற எந்த கட்சியிலையாவது இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கா? அதிமுக இவ்வளோ கட்சிகள் நிற்குது இல்லை எலெக்ஷனில், எந்த திமுக கூட்டணியில் இருக்க கட்சி சொல்கிறேன்டா, மற்ற கட்சிகள்லாம் இப்போ இவ்வளோ கட்சிகள் இருக்கும்பொழுது இவங்க யாராவது இந்த மாதிரி 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கலவரம் பண்ண முயற்சியில் இறங்கியிருக்காங்களா? 10 மணியில் பிரச்சாரம் பண்ணாங்கன்னு ஏதாவது வழக்கு அல்லது இந்த மாதிரியான நியூஸ் எங்கேயாவது வந்திருக்குமா? இல்லை. குறிப்பாக அண்ணாமலை தான் இந்த வேலையை தொடர்ந்து பண்ணுவாப்புல. இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி அதே தானே 10 மணிக்கு மேலே பெரிய பேரணியாக கூப்பிட்டு போய் கேட்டாக்கா நான் வர்றேன், அவங்க வர்றாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னாக்க பெரிய பேரணி. ஒரு வீடியோ ஸ்டாட்டிக் கூடவே இருக்காரு. தாமரைங்கிற வார்த்தையை சொன்னேன், அண்ணாமலை சொன்னேன், எந்த வார்த்தை சொன்ன நீங்க காட்டுங்க. இங்க 2 எங்கேயாச்சும் ஓட்டு போடுங்க எதுவுமே கேட்கல, கை இப்படி வச்சு காரங்கள் உட்கார்ந்து எப்படி பிரச்சாரமாகும்? எப்படி பிரச்சாரமாகும்? கண்டிப்பா பிரச்சாரம் கிடையாது. 10 மணிக்கு கேண்டிடேட் வீட்டுக்கு போறான், என் பாட்டு கார்ல போறேன், 10:30 மணிக்கு ஒரு கடையில டீ குடிக்கிறேன், 10 மணிக்கு கடையில டீ குடிக்க கூடாது. நீங்க பிரச்சனை பண்ணா கட்சிக்கார கொலை பண்ணிருக்காங்க. நீங்க பிரச்சனை பண்ணா என்ன கட்சிக்கார சார் யூ ஆர் பயாஸ் சார், ஸ்டாலின் சார் யூ ஆர் பயாஸ் சார். நீங்க வந்து அதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் கோயம்புத்தூர்ல ஒரு கலவரத்தை உண்டு பண்ண முயற்சி பண்ணாப்புல. இப்படி தொடர்ந்து ஏன்னாக்கா அவருக்கு தெரியும் இப்படி பண்ணாத நியூஸ் ஆகும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், அதுக்காக மட்டுமே தான் பண்றாப்புல. அதாவது விளம்பர பைத்தியங்கிறியா? விளம்பர பைத்தியம், அவ்வளவுதான். அப்படியே சொல்ற? ஆமா, ஏதாவது விளம்பர பைத்தியங்கிறது வேற, ஒரு பைத்தியம் விளம்பரம் தேடுங்கிறது வேற. இங்க ஒரு பைத்தியம் விளம்பரம் தேடுது. அதனால தொடர்ந்து இந்த மாதிரி கலவர முயற்சிகள் வெறுமனே விளம்பரத்தை மட்டும் தான். இப்போ போன வாட்டி 2 கேஸ், இந்த வாட்டி 4 கேஸ். எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணா அண்ணாமலை மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் பறக்கும் படை அளித்த புகாரின் பேரில் கோவை சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் அண்ணாமலை மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
விட்டுருங்க நான் போயிடுறேன் நான் நிக்கல இல்ல எப்படியாவது என்னக்கா ரெண்டு விஷயம் வந்து இது பண்ணி என்னது ரிஜெக்ஷன் பண்ணிடுங்க வேட்பாளர் டீபார் பண்ணிடுங்க அப்படின்னு கேட்காம கேட்டுட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேன் நான். இன்னொன்னு இந்த மேட்டர்ல போலீஸ் போய் கேக்குது 10 மணிக்கு மேலே யார் பிரச்சாரம் பண்ணாலும் போலீஸ் போய் கேட்க தான் செய்யும். என்னங்க பர்மிஷன் கிடையாது அதுக்குங்க, ஏன்னா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவங்க கிட்ட இருக்கு. நீ ஒரு போலீஸா தானே வேலை பார்த்தேன், வேலை பார்த்தியா இல்ல வேற போலீஸா தானே வேலை பார்த்துருக்காப்ல? போலீஸா வேலை பார்த்து போலீஸா இருந்தாப்புல அவர் வேலை பார்த்தாலும் நம்பிக்கை கிடையாது. நீ செல்வராஜ் போய் கேளு கருவி ஊத்துவாப்புல. அப்பா அவன் வேலை பார்த்த மாதிரிலாம் எனக்கு தெரியலப்பா, சும்மா இருந்து வந்துருப்பான், RSS அடியெல்லாம் இருந்துட்டு வந்துருப்பான். இல்லை அதான் அங்கே வேலையை பார்த்துருந்தா ஒழுங்காக அது சட்டத்திட்டங்கள் என்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுமேங்கிற அறிவு கொஞ்சமாவது இருந்திருக்கும். போன இடம் ஃபுல்லாக போயிட்டு கேமராவை எடுக்க வேண்டியது, இப்படியே எடுக்க வேண்டியது. அவன் படுத்து கிடக்கும் பொழுது கப்பையை வச்சு படுக்கிறதுனா ஒரு வீடியோ எடுக்க வேண்டியது. அப்புறம் இந்த பிஸ்னஸ் தானே, அப்புறம் வீடியோ வெளியிடவா காசு தெரியா. இந்த வேலையை பார்த்ததுனால சட்டம் படிச்சு சட்டத்தின்படி பதவி ஏற்றுக்கிட்டவனுக்கு சட்டமே வேணாம், மனு தர்மம் தான் இவனு நிற்கிறான், இவனை எப்படி நம்ம நம்ப முடியும்? அதெல்லாம் என்ன சொல்கிறான், ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல அண்ணாமலை. அதாவது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎம்கே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தன்னுடைய காவல்துறையை என் மேலே ஏவி விட்டு என்னை அடக்க பார்க்குது, என்னை ஒடுக்க பார்க்குது. ஆமா இவரு போய் கட்டுத்தறி கால இவர் அடக்க பார்க்குறாங்க. நான் வாங்க போகிற 13.25 ஓட்டை வந்து 2 ஓட்டு சரிக்க பார்க்குது. சிறுக சிறுக சேமிக்கும்ல, என்ன அது இவ்வளோ கஷ்டம்டா அப்படின்னு ட்வீட்டை போட்டிருக்காப்புல. அதனால் பூதம் இருக்காப்புல இல்ல ஆங்கிரி பேர்டு, அவரு ட்விட்டர்ல ஒன்று போட்டிருந்தாப்புல. அவர் போட்டதை அப்படியே படிச்சிருவோமா? சொல்லுங்க. நான் முட்டாப்பையில அவரு போட்டிருக்காப்புல, அண்ணாமலை சொல்றாப்புல முட்டாப்பைய இவன் 10ஆம் கிளாஸ் கூட ஆள்மாறாட்டம் பண்ணி தான் பாஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்றாப்புல. ஏன்னா எலெக்ஷன் நடக்கும் பொழுது காவல்துறை ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே உள்ள காவல்துறைங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு கீழே போயிடும். சட்டமேற்க சட்டத்தையும் அவரே போட்டிருக்காப்புல. தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 பிரிவு 28A படி தேர்தல் சமயத்தில் மாநில காவல்துறை தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்கும். அப்போ இப்போ போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்களா? அதெல்லாம் எடுப்பாங்க. அப்புறம் இது இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு கீழே இருக்கும். கண்ட்ரோல் இருக்காதா? ஆமா இப்போதைக்கு தேர்தல் முடிவு வரைக்கும் தேர்தல் ஆணைய கண்ட்ரோல்ல தான் ஸ்டேட் ஏதோ பிரச்சனை நடந்தா இது எங்க நடந்தா அதெல்லாம் நீங்க என்ன வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் எடுப்பாங்க. அப்படியா? ஆனா இது வந்து இப்போதைக்கு கட்டுப்பாடு கண்ட்ரோல் அவங்க தான் அண்டர் கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கும். இது கூட தெரியாத இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இந்த ஆட்டு புழுக்க அளவுக்காவது மூளை இருந்துச்சுனாக்கா கொஞ்சமாவது யோசிச்சிருக்கும். ஐபிஎஸ் படிச்சவர் போறதுல அவரு அது நீ தானப்பா சொன்ன சத்தம் முன்னாடி அப்படியே சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்த அறிவு கூட இல்லாம இது பேசிக் நாலேஜ், இது பேசிக்ல இது கூட தெரியாம தான் அந்த ஆட்டுக்குட்டி நிக்குது. இவருக்கு தான் நீங்க ஓட்டு போட போறீங்களா? யார் சொன்னா? யார் சொன்னதெல்லாம் ஓட்டு நீயே பேசிட்டு இருக்கிறதெல்லாம் யார் சொன்னா ஓட்டு போட போறான்னு? உத்தரப்பிரதேசம், குஜராத் இங்கெல்லாம் அங்கே உள்ள ராஜ்பூத் சமூகத்தினர் வந்து பயங்கரமான பெரும் கூட்டமாக திரண்டு நாங்கள் இனிமேல் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 மாநிலத்தை தொடர்ந்து ராஜஸ்தான்லையும் உள்ள ராஜ்பூத் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் பெரிய கூட்டம். ராஜ்பூத்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு சமூகம். ஒன்றும் இங்கே ஆண்ட பரம்பரைன்னு சொல்றாங்க இல்ல? ஆமா ஆண்ட பரம்பரடா அது மாதிரி அங்கே உள்ள ஆண்ட பரம்பரையா அதேதான். அங்க உள்ள ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவங்க ராஜ்பூத் அப்படின்னு ஒரு சமூகம் இருக்கு. அங்க உள்ள ஒரு ஆர்கே சுரேஷ்னு வச்சுக்கோங்க. அங்க உள்ள திருமாரன்ஜிகள். அதனால அங்க உள்ள ராஜ்பூத், அங்க ஒரு ராஜ்பூத்னு ஒரு சமூகம் இருக்கு. ஆண்ட பரம்பரைகள், மன்னர் பரம்பரைகள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வால்லாம் கூட வச்சு சுற்றி நிற்பாங்க. ராஜ்பூத் பரம்பரை அது பெரிய எண்ணிக்கையில் உள்ள பரம்பரை. அது அங்க உள்ள ஒரு சமூகம். அங்க எல்லாமே ஒன்று திரண்டு பிஜேபிக்கு எதிராக பெருங்கூட்டம். விலைவாசி உயர்வு பிரச்சனையா? இல்ல அது இல்ல. அங்க உள்ள குஜராத்ல உள்ள ஒரு வேட்பாளர் ஒருத்தர், அவரோட பேரு பர்ஷோத்தமன் ரூபாலா. ஆமா பர்ஷோத்தமம் ரூபாலா அப்படிங்கிற வேட்பாளர். ஒரு ஒன்றிய அமைச்சர். ஆமா ஒன்றிய அமைச்சர் கூட அவரு. ஆமா ஒன்றிய அமைச்சர் பிளஸ் இப்ப கேண்டிடேட் நினைக்கிறாப்ல பிஜேபி குஜராத்ல. அவரு தான் ஒரு அற்புதமான கருத்தை தெரிவிச்சிருக்காப்ல. நாட்டுக்கு தேவையானதா ரொம்ப தேவையான கருத்தை தெரிவிச்சிருக்காப்ல. அதாவது அங்க உள்ள ராஜ்பூத் அப்படின்னாக்க இங்க உள்ள ஆண்ட பரம்பரைகள்ல பிசி எம்பிசில சொல்லிருப்பீங்கல்ல, உங்களையும் சேர்த்து தான் வரும். எப்படி வரும்? என்ன தமிழ் அங்க பேசிருக்காப்ல ஏன்டா ஏப்பா அங்க அவங்க எப்படியோ அதே மாதிரி தானே இங்க இவங்க எப்படியோ அதே மாதிரி தானே அங்க அவங்க. அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த ராஜ்பூத் சமூகத்தை சார்ந்தவங்க வீட்டில் உள்ள பெண்களை ஆங்கிலேயரோட அனுப்பிட்டு தான் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நெருக்கமா இருந்திருக்காங்க. பெண்களை விட்டு தான் அவங்க நெருக்கமானது அப்படின்னு அற்புத கருத்தை சமூகத்தை சொல்லியிருக்காங்க. செருப்ப கழட்டில் அடிக்கணும். செருப்ப கழட்டியா சாணியையும் சேர்த்து கரைச்சல் அடிச்சிருக்கணும். அதனால அந்த மக்கள் ஒன்று திரண்டு ஏன்டா எங்களை பார்த்தா எப்படா தெரியுது உனக்கு? பெரும் கூட்டம் போலயே. பெரிய கூட்டம் பார்த்தா நமக்கு அலறுது. இந்த பாருங்க பின்னாடி இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பெரிய கூட்டமாக தான் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல நம்முடைய ஆதரவு பிஜேபிக்கு இல்லை. ஆஹா கேட்கும் போதே காது எவ்வளவு குளிர்ந்து தெரியுமா? அது உத்தரப்பிரதேசத்துல
அதுவும் குஜராத்தில், அதுவும் ராஜஸ்தான்ல. ஆஹா, மக்கள் திருந்திருவாங்க போல. புது நம்பிக்கை பிறக்குது. ஏன்னா வீட்டில் உள்ள பெண்களை இழிவுபடுத்தி பேசுறான். இப்படி அனுப்பிச்சுதான் ராஜ்பூத்லாம் வந்து இவன் அமைச்சரா இருக்காப்ல, இப்படி பேசினவர் அமைச்சரா இருக்காப்ல. ஒண்ணுக்குவா இவனா இவரா இவர் தான் ஒன்றிய அமைச்சர். அது மட்டும் இல்ல, இவங்க பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிற இவர் தான் ஒன்றிய அமைச்சர் பிஜேபியில். இவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு இப்படி துஷ்யந்தா குஷியந்தா ஒருத்தருக்கான அவன் என்ன சொல்றான் தெரியுமா? பிராமணர்கள் வந்து, அதாவது சத்திரியர்கள் வந்து போருக்கு போயிட்டாங்களாம். அப்ப இங்க வந்து ஆட்களே இல்லையா போருக்கு அனுப்புறதுக்கு. அப்ப இங்க உள்ள பிராமணர்கள் என்ன பண்ணாங்களாம், இங்க உள்ள சத்திரிய பெண்களிடம் போய் தான் குழந்தை பெற்று திரும்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு இங்க உள்ளவன் பேசிட்டு இருக்கான். இங்க உள்ள அவனும் எவனுமே கோவப்படல. அதுவும் இது ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. ஐயா இப்ப இவன் இங்க சொல்றதான் அவன் அங்க சொல்றான். அதுதான் நான் சொன்ன ஞாபகம் புரியுது. சொன்னல அங்க அவங்க இங்க இவங்க, அங்க அவன் சொல்றான், இங்க இவன் சொல்றான், குஷிந்து சொல்றான். இங்க எவனுக்குமே கோவம் இல்லையா? எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் இது. இதை இழிவுபடுத்திட்டு பேசிட்டீங்க, எங்க மனசை புண்படுத்திட்டீங்கன்னு. இது இதை விட என்ன புண்படுத்தணும்? ஒட்டுமொத்த சாதியையும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒருத்தன் சொல்றான், பிராமணனுக்கு பிறந்ததான் நீங்களாம் அப்படின்னு சொல்றான். இது எவனுமே கேட்கவே இல்லையா? சூடு சுரணை இருந்தா கண்டிப்பாக இதுக்கு கோவம் வந்திருக்கும். இதை எடுத்து அப்புறம் என்ன ஆண்ட பரம்பரை, அப்புறம் என்ன நீங்க என்ன வந்து மண்ணும் பொண்ணு தான் முக்கியம்னு சொல்ற அந்த மோகன்ஜி சத்திரியனா அந்த பரதேசம்லாம் இப்ப என்ன பண்றான்னு தெரியலையே. அண்ணன் திரும்ப அவர்களை ட்வீட் போடும்போது ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தையை பயன்படுத்தி ட்வீட் போட்டிருக்கான். அதுக்கே அவனை வச்சு வெளுத்துருக்கணும். வீடியோவில் விட்டாச்சு. இப்போ வீட்டு பெண்களை இழிவுபடுத்துறான். மண்ணும் பொண்ணும் முக்கியம் வீடியோ படம் எடுக்கிறீல்ல, பெண்களாண்டா நம்ம வீட்டு பெண்கள் தப்பா பேசுறாங்க. உனக்கு இப்போ வீரம் இல்லையா? அப்போ சும்மா ட்ராமா அதெல்லாம். ஏப்பா இந்த பிசி எம்பிசியில் உள்ள அனைத்து சாதியும் தான் அவன் சொல்கிறான். அது கல்லரு மரவர் அகமுடையரு வன்னியரு கவுண்டரு கோணாரு செட்டியாரு முதலியாரு அப்புறம் வேற என்னென்ன சாதிகள் இருக்கு, சாதிலாம் சேர்த்துக்கு. அப்புறம் இவங்க அவங்க எல்லாமே. அப்போ பாஸ் டிடிவி உங்களுக்கு கோவம் வரலையா? அந்த கட்சி கூட போய் கூட்டத்தில் நினைக்கிறீங்க, வெக்கமா இல்லை உங்களுக்கு? வீட்டில் உள்ள பெண்கள் இழிவுபடுத்தி பேசுகிறாங்க, அவங்க கூட கை கோத்துக்கிட்டு இதுக்கு ஓட்டு போடுங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லை கொஞ்சம் கூட? ஏப்பா ஆர்கே சுரேஷ் இந்த வெக்கம் மானம் சூடு சொரணும்னு சொல்லுவாங்களே, அது கொஞ்சமாவது இருந்ததுன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடாதுப்பா. வீட்டில் உள்ள பெண்களை இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க பொறுப்பாளராக நிர்வாகியாக இருக்கிற அந்த கட்சியில் உள்ள ஒன்றிய அமைச்சர் தான் வீட்டில் உள்ள பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறான். இங்கே உள்ள பாப்பா நம்ம வீட்டில் உள்ள பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறான். உங்களெல்லாம் கோபமே வர மாட்டேங்குது. ஆனாக்கா ஆண்டோ போடுறோம் போடுறோட்டா அப்படின்னு பணம் எடுக்கிறீங்க. உள்ள போய் பார்த்தோம்னாக்கா ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க இழிவுபடுத்தி பணம் எடுக்கிற உடனே இழிவுபடுத்தி மேலே போட்டு பேசிட்டு இருக்கான். நம்ம வீட்டு பெண்களை பத்தி இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்கான். அவன் அடிக்க முடியாம கீழே உள்ள அடிக்கிறேன். உனக்கு கோபமே வர மாட்டேங்குதப்பா. எனக்கு இல்லாத இருக்கான்ல என்ன அளவு பாருங்க. அவங்க எல்லாம் ரோசம் வந்து ராஜ்பூத் சமூகத்துல எல்லாம் ஒண்ணு கூடி பிஜேபிக்கு ஆதரவு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா டிடிவி இந்த சரத்குமார் அப்புறம் யாரு ஆர்கே சுரேஷ் திருமாறன் ஜி அப்புறம் நம்ம இவரு சுந்தரிசி ஆமா சுந்தரிசி போய் ஓட்டு நிக்குது ஏசி சண்முகத்துக்கு. அப்படியா? ஏன் தெரியுமா ஏசி சண்முகத்துக்கு ஓட்டு கேட்குது இந்த பீஸ்? அந்த அடுத்த படம் அரண்மனை கிளியா நாளா என்ன பண்ணுறது? அரண்மனை கிளியா அரண்மனை 26 சீசன் இருக்குது. அந்த படத்துக்கு அவர் தான் ப்ரொடியூசர் ஏசி சண்முகம். அப்படியா? தாமரை வேற போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்கு இந்த பீஸ். வெக்கமா இல்ல மிஸ்டர் சுந்தர்சி? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய மனுஷன் நினைச்சு வச்சிருந்தேன் நானு. இப்படி போயிட்டு படம் எடுத்தா மட்டும் பார்த்தாதியா சூடு சொரணம் இருக்கணும். நாம சொல்லல, நாம யூடியூப் ஒருபோதும் அப்படி சொல்றதே கிடையாது. சொல்றது இல்ல, அதை ஆதரிக்கிறது. பிரகாஷ்ராஜ் சொல்லியிருக்காப்ல. ஆமா தங்களே வித்துக்கிறீங்க. அவர் தமிழ் தெரியாம என்னமோ பேசுறாரு பாவம். யாருக்கு? அவருக்கு நல்லா பேசுவாரு. இல்ல நீங்களா இப்ப சரத்குமார் ராதிகா சரத்குமார் அந்த மாதிரி போய் இருக்கு. அது அந்த வார்த்தை தெரிஞ்சேதான் பயன்படுத்துகிறாரு. அந்த வார்த்தை அவங்களே அவங்க வித்துக்கிறாங்க. அவங்களே சேல்ஸ் பண்ணி ஐயா கரெக்டா தான் பேசுறீங்களா? இல்ல அவரே கரெக்டா சொல்றாங்க. சரத்குமார் ராதிகா இந்த லிஸ்ட் எல்லாம் அவங்களே அவங்க வித்துக்கிட்டாங்க. லிஸ்ட் எல்லாம் போட்டு கேட்கும்போது சூடு சொல்ல வேண்டாமா? சூடு சொல்ல வேண்டாம். என்ன எப்படி எங்க போய் உங்களை வித்துக்கிறீங்க நீங்க? இல்ல வித்துக்கிறீங்க ஒரு நியாயம் வேணாமா? எங்க போய் நிக்கிறீங்க நீங்க? அதனால நீங்க எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாத்துங்க. இந்த பிஜேபிக்கு ஆதரவு தர்ற இங்க உள்ள ஆண்ட பரம்பரைகள் பிசி எம்பிசில உள்ள ஜாதியில உள்ள மக்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டு பொம்பளைங்களை தான் அவன் அசிங்கமா பேசுறாங்க. அந்த ஆர்கே சுரேஷ் தான் பேச மாட்டான், அந்த சாதி தலைவர்கள் பேச மாட்டாங்க. அந்த சமூகத்துல உள்ள படிச்சவங்க நல்லவங்க கேள்வி கேட்கறவங்க நீங்க இருப்பீங்களா? இவங்களுக்கு ஓட்டு போட்டு உள்ள அனுப்புனாங்க என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் ஒன்று அப்டேட் ஆகிருக்கு. மணிப்பூரில் கடும் எதிர்ப்பு பிஜேபிக்கு. கடும் எதிர்ப்புனா என்ன? அமித்ஷா உள்ளே வர்றதுக்கான வேலைகள் இருக்கும் பொழுது அமித்ஷா உள்ளே விடலை அந்த மக்கள். அப்படியா? அமித்ஷா மணிப்பூரில் வருவதற்கு மணிப்பூர் மக்கள் முழு எதிர்ப்பு. அங்கங்கே பிஜேபி வாகனங்களை பிளாக் பண்ணி நிறுத்திட்டாங்க, ஓரங்கட்டுட்டாங்க மக்கள். ஃபுல்லாக உள்ளே விடலை. வீடியோலாம் இருக்குது, இந்த பின்னாடி ஓடிட்டு இருக்கு பாருங்க. அதான்
டயர்லாம் கொளுத்தி விட்டு அங்கங்கே ஃபுல்லாக பிஜேபி பிரச்சாரத்துக்கு முழுக்க மக்கள் எதிர்ப்பு. உள்ளவே வரக்கூடாது, வெளியில் ஓடுன்ட்டான். சூப்பர். கஷ்டப்படும் பொழுது எங்கடா போனீங்க நீங்கள்? அப்போ ஏன்னா மணிப்பூர்லேருந்து போன ஒரு விளையாட்டு வீரனும் யார் பாக்ஸிங்லேருந்து போன அவர் ஒரு மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்லேருந்து ஒருத்தர் போனார். வின் பண்ணிவிட்டு எனக்கா வின் பண்ணால் தான் அந்த மைக்கு ஒரு கைக்கு வரும். நீ வின் பண்ணலனாக்கா சும்மா தோத்துனீங்கனாக்கா உங்கள் கைக்கு வராது. அதற்காக வேண்டியாவது நம்ம ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு அவர் ஜெயிச்சிருப்பார். ஜெயிச்சுட்டு அதை மைக்கை வாங்கி சொன்ன மொதல் விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாப்புல, எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மணிப்பூருக்கு வரணும். நீங்கள் எப்போ வர போகிறீங்க? எங்கள் ஊருக்கு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு, இன்னும் நார்மல் ஆகலை. என் மக்களுடைய என் குழந்தைகளுடைய படிப்பு போயிருச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? இது எப்படி நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க? எப்படி சரி பண்ண போகிறீங்க? நீங்கள் பற்ற வச்ச தீ இன்னமும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஏன் வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க? நாங்களும் இந்த நாட்டில் தானே இருக்கோம், இந்த நாட்டு குடிமக்கள் தானே, இப்போ இங்கே வந்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு அவருடைய அந்த அழுகையோட சொன்ன அந்த குரல். அதுக்கப்புறம் இவங்க மேரிகோம் போட்ட ஒரு ட்வீட், அதுலேருந்து தான் வெளில வர ஆரம்பிச்சு. மேரிகோம் ட்வீட் போலனா கூட வெளில வந்திருக்காது. ஏன்னா சுற்றிலும் மணிப்பூரை சுற்றிலும் நெட்வொர்க் கட் பண்ணிட்டாங்க, இன்டர்நெட் கிடையாது, பேண்ட். அப்போ இன்டர்நெட் இல்லாமல் ஒரே ஒரு வீடியோ அந்த நிர்வாணமாக அந்த பெண்கள் அழைத்து செல்லப்பட்ட வீடியோ, அது ஒன்று எப்படியோ லீக் ஆகி வருது. அதுக்கப்புறம் தான் மக்களுடைய பார்வைக்கு போகுது. அப்போ அதுவும் வரலனாக்கா இதுவுமே தெரிஞ்சிருக்காது. மணிப்பூரில் ஒன்றுமே நடக்கலன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். உள்ள பிஜேபி என்னென்ன கலவரங்கள் செஞ்சது அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு உலகம் முழுக்க தெரிஞ்சது இந்த ஒரு வீடியோ தான் காரணம். அதனால் இன்னைக்குன்னா அப்போ நீ வரல, நீ பார்க்க வரல, நீ வந்திருக்கணும்ல. நான் உன் மேலே குற்றம் சொல்ல ராஜா, நீ வந்து பார்க்க வேண்டியது உன் கடமை இல்லையா? அமித்ஷா ஒரு வாட்டி போனாருன்னு எதை தகவல் சொல்றாங்க. அமித்ஷா மட்டும் ஒரு வாட்டி போனாப்புல, அவ்வளோதான். அதுவும் வந்து சும்மா பேருக்கு அப்படி இறங்கிட்டு ஓகே ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா அப்படின்னு கிளம்பிட்டாப்புல. உள்ளே போய் மக்களை போய் என்ன நடந்துச்சு, அது நடந்துச்சு, அது சரி பண்ணுறதுக்கான வேலைகள் எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. மக்கள் அந்த காரை உள்ளே விடாமல் டயரை கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக, ரோடு முழுக்க ஃபுல்லாக மக்கள் வந்து செயின் போட்டு நிற்கிறாங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி. நிலைமை. அதையும் தாண்டி பிஜேபியோட வாகனங்கள் வந்த 3 நாள் வாகனத்தையும் மக்கள் சரௌண்டிங் பண்ணிட்டாங்க. சரௌண்ட் பண்ணி காரை ஓரம் விட்டுட்டாங்க, நீ உள்ளே போகக்கூடாதுன்ட்டாங்க. தெரிச்சு ஓட வர்றாங்க. வடநாட்டில் முக்கியமாக நார்த் ஈஸ்டில் இதான் நிலம இருக்குது. இன்னொரு கூடுதல் செய்தி சொல்லவா, நாளைக்கு வந்து நீலகிரியில் வந்து நட்டாவை வந்து ரோட் ஷோ பண்ணுறதா பிளானு. நீ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் தெரியுமா கேன்சல் பண்ணாங்க? ஏற்கனவே நடந்ததெல்லாம் பார்த்துட்டாங்க. நீ சொல்லல ஆள் கிடைக்கல, முன்னால ரீசன் அதுதான். ஆளு கிடைக்காம நாளைக்கு வரவிருந்த அந்த ரோட் ஷோ கேன்சல். ஏண்டா மலை பிரதேசத்தில் கம்மி இருக்கிறதே கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க. அங்கே போய் ரோட் ஷோ என்ன பண்ண போறீங்க? அங்கே ரோடு இருக்கிறதே பெருசு, அப்படியே இருந்தாலும் இந்த ஹேர்பன் பிரிண்டெல்லாம் இருக்கும். அங்கே போய் என்னத்தை நீங்கள் அதுவும் நட்டா வச்சுக்கிட்டு, நட்டா யாரு? நம்ம ஊரில் நடராஜன் தெரியும். நட்டா யாரோட தெரியுங்க? நட்டு போல்ட்டு நட்டா கூட்டு வச்சு ரோட் ஷோ நடத்துறாங்களாம். செலவு மிச்சம், அவ்வளோதான். நாளைக்கு நடக்கிற செலவு மிச்சம். ஏற்கனவே அமித்ஷா பயந்துக்கிட்டு வரல. அமித்ஷாவுக்கு தைரியத்தை பாரு. தமிழ்நாட்டுக்கு பயந்துக்கிட்டு வராமல் இருந்தவர் மணிப்பூருக்கு போறான்னா உனக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருக்கும் உனக்கு. அந்த மக்கள் எவ்வளோ லிட்டரலி பத்தி எரிஞ்சுது. லிட்டரலி அந்த மாநிலத்தில் உள்ள வளங்கள் போயிருச்சு. கிட்டத்தட்ட பாதி போயிருக்கும். எல்லாத்தையும் குளித்து விட்டு எரிய விட்டு அங்கே உள்ள வளங்கள் போச்சு. அங்கே மனித வளங்கள் அவ்வளோ கொலை நடந்திருக்கு. மணிப்பூர் மாநிலமே கொலாப்ஸ் ஆகி கிடக்கு கலவரத்தால். அப்போல்லாம் போகாமல் நீங்கள் சாவாசமாக ஓட்டுன்னு இனிக்குதா? ஓட்டு இனிக்குது உங்களுக்கு இல்லை. ரோட் ஷோன்னா அந்த மக்கள் கஷ்டப்படும் பொழுது, இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பார்த்துருந்தீங்கன்னாக்கா அந்த மக்கள் உங்களுக்கு வெல்கம் கொடுப்பாங்க, வெல்கம் மோடின்னு போடுவாங்க. நீங்கள் மக்கள் இயற்கை சீற்றத்தில் பாதிக்கப்பட்டு நிற்கும் பொழுது, ஐயா எங்களுக்கு தர வேண்டிய காசை கொடுங்க, நாங்கள் எங்கள் மக்களுக்கு உதவி செய்யணும்னு இந்த மாநிலம் உங்கள்கிட்ட கேட்கும் பொழுது என்ன பிச்சை காசான்னு கேட்குறீங்க? இதே நிர்மலா சீதாராமன் பிச்சை காசுன்னாங்க, உரிமை தொகையை பிச்சை காசுன்றாங்க. இன்னைக்கு வந்து பிச்சை எடுக்க வந்தீங்களா? ரோட் ஷோவாது பிச்சை எடுக்கிறதுல வந்தீங்க, ஓட்டு பிச்சை எடுக்க வந்தீங்க. அன்னைக்கு மக்களை பிச்சைக்காரர்கள்னு சொன்னவங்களுக்கு மக்கள் எப்படி ஓட்டு பிச்சை போடுவாங்க? அதனால தான் ஒருத்தரும் வரல. அதனால தான் சொல்கிறேன், இவங்களை வந்து நீங்கள் வரிசையாக தொடர் விட்டீங்கன்னா கேவலமாக பேசுவாங்க. நம்மளை தான் பிச்சைக்காரம்பா வந்து வாய்க்கு வந்ததே பேசுவாங்க. இப்போ குஷ்புவும் பேசுனுச்சுல, ஆமாம், ஓட்டு பிச்சைக்காரங்க, திமுக மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களாம் பிச்சைக்காரங்க அப்படின்னு பேசுங்க. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களையும் பேசுனாங்க. அப்போ குஷ்புக்கு ஓட்டு போட்டால் நம்ம யாரு? உண்மையில அவங்க சொன்ன மாதிரி ஆட மாட்டோமா நம்ம? அதனால அதுவும் அந்த கொஞ்சம் பேர் போய் நிற்கிறாங்கல்ல, அவங்க எப்படி அழைத்து வரப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ நீங்கள் சொன்ன வீடியோ. அது நாகாலாந்தில் நடந்திருக்கு. அந்த வீடியோ பார்க்கும்போது ஜாலியாக இருந்தது, செம்ம ஜாலியாக இருந்தது. முதல்ல அந்த வீடியோ பாருங்க, அப்புறம் பற்றி பேசுவோம். আপুনি কাক সাপোর্ট কৰি আছে? কংগ্ৰেছক। এইটো কিয় মিটিং? এইটো বিজেপি। আপুনি বিজেপি সাপোর্ট নকৰে? এইটো কিয় পিন্ধিছে? কিমান দিছে? 500 ক'ত নিদিয়ে মানে? লস খাব বিজেপি. இதான் ஆக்சுவலாக என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த பையன் வந்து காங்கிரஸ் சப்போர்ட்ரு, பிஜேபி துண்டை போட்டு ஏன் போய் உட்காந்துருக்கா அப்படின்னாக்கா 500 ரூபா தர்றாங்களாம்.
500 ரூபா தந்த ஒரு நாள் எப்படி போய் உட்காந்து காலேஜ் போற பையனுக்கு 500 ரூபா எவ்வளவு பெரிய காசு. அதனால அதுவும் நாகாலாந்தில் யோசிச்சு பாருங்க. ஏன்னாக்கா கூட்டம் காமிக்கிறதுக்காக பிஜேபி இந்த மாதிரி 500 ரூபா கொடுத்து ஆள் பிடிச்சிட்டு போறாங்க. அந்த பையன் காங்கிரஸ் தான் ஓட்டு போட போறோம், நான் காங்கிரஸ் தெளிவா சொல்றான். 500 ரூபா வருது வாங்கிட்டு வந்து. இன்னைக்கு ஒருவேளை பிஜேபி வரும்பொழுது ஏதோ ஒரு 10-20 பேர் நிக்கிறாங்கனாக்கா இந்த 500 ரூபாய்க்காக போறவங்க தானே தவிர அவங்க யாரும் பிஜேபி ஓட்டு போடுறாங்க தெரிந்து போறது இல்ல. இருந்தாதானே தெரியுது. இல்ல எனக்கு அந்த வீடியோல பிடிச்ச என்ன தெரியுமா, அது எவ்வளவு அசால்ட்டா ஹேண்டில் பண்ணா தெரியுமா பிஜேபியா. அவனுக்கு கலக்கிற முட்டாவே இல்லைடா, காங்கிரஸ் தான் எப்படியே கூட்டு வந்திருக்காங்க, காசு கொடுத்தா வந்த ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணலாம். அந்த விதம் இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பச்சை பிள்ளைக்கு சொல்றது மாதிரி பச்சை கிளிக்கு சொல்றது மாதிரி பொறுமையா எடுத்து சொல்லியிருக்கோம். இதையும் தாண்டி இல்லைங்க, இது ஒரு மாற்றம் ஒன்று வேணுங்க, ஒரு ஏற்றம் வேணும். ஆமா, அதனால சொல்லுங்க. நான் வந்து சொல்லுங்க நான் பின்னாலதான் சாப்பிடுவேன், நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பிஜேபி ஓட்டு போடுவேன். அது வந்தாதான் பிஜேபி உள்ள வந்தாங்க வரணுங்க, உள்ள வந்தாதாங்க பின்னாலதான் நாங்க வந்து சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டுட்டு தான் பல்லு வளர்க்குவோம். அப்படி நீங்க மாற்றம் வேணும்னா ஆசைப்பட்டீங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. வேற வழியில சாப்பிட்ட அந்த மாநிலங்கள் இருக்குல்ல, அந்த மாநிலங்கள்லாம் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ போடுறோம். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மாற்றம் வேணுமா, முன்னாடியில் சாப்பிடணுமா இல்லை பின்னாடியில் சாப்பிடணுமா அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா கடைசி நம்ம அங்கே தான் போய் நிற்போம். நீங்களே முடிவு பண்ணீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூபியில் ஒரு கவர்மெண்ட் போர்ட் ஸ்கூலில் தான் நம்ம இருக்கிறோம். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து ஒரு ஸ்கூல் கூட வந்து முன்னேற்றம் அடையாத நிலையில் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச கட்டடத்தில் தான் வந்து இயங்கிட்டு இருக்குது. அதாவது 2வது 5வது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸ் தான். 1வதுலேருந்து 5வது வரைக்கும் இந்த ஏரியாவில் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டும் இவ்வளோ தான். அரசு பள்ளிகள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதாவது ஒரு இடத்துல தான் அரசு பள்ளியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கூட அவ்வளோ பேருக்கு இந்த ஒரு பாலடைஞ்ச அரசு பள்ளி தான். எவ்வளோ பேர் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அம்மா, எனக்கும் அந்த அக்கா மாதிரி ஆகணும், என்னையும் அவங்கள மாதிரி படிக்க வைக்கிறீங்களா? படிக்க வைக்க முடியும்னு தைரியமா சொல்லுங்க. அரசாங்க பள்ளியில படிக்கிற உங்க குழந்தைக்காகவும் இன்னும் பல பெண் குழந்தைகளுக்காகவும் தொடங்கப்பட்டதுதான் புதுமை பெண் திட்டம். கண்டிப்பா உங்க பெண் குழந்தையோட கனவு நிஜமாகும். புதுமை பெண் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளியில் பயிலும் அனைத்து பெண் குழந்தைகளின் கல்வி கனவை நனவாக்கிய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தலை வணங்குகிறோம். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.